ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பியூட்டிஃபுல்லான மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க. நான் என்னோடய பிரைட்க்கு போட்டு ரொம்பவே காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம். ஒரு பஃப் வச்சுக்கலாம், இல்லை சைடு வகடி எடுத்து எதனா ட்விஸ்டட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் இஷ்டம்தான். நான் சிம்பிளாக ஒரு பஃப் வச்சு அதை ஹேர் பின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் பின் கழலாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்ப்ரேவும் அடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஹேர் பின் வழுவிக்கிட்டு வராது. இப்போ 2 காதோரங்களில் இருந்தும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வாரிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா லாக் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவே போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். கடையில் கேட்டாலே கிடைக்கும். நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் டிசைனுக்காக வச்சு தைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோன் தான் இது, ரன்னிங் ஸ்டோனு. சிங்கிள் லேயராக இருக்கிற செயின். இதை எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி உள்ளே சொருகிட்டு ஒரு 4-5 சுற்று சுற்றிக்கிறேன். 4-5 அது உங்களோட இஷ்டம்தான். நான் ஒரு 4 சுற்று சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அந்த செயினை அப்படியே விட்டுறணும் பின்பக்கமே. நம்ம அடுத்து இந்த மாதிரி நம்ம மேல் லைன் எடுத்துருக்கிறதுக்கு கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடு பக்கம் ஓரங்கள் எடுத்து அதையும் அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் புல் அவுட் பண்ணி ஒட்டுக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி அழகாக தெரியும். திருப்பி நம்ம மேலேருந்து செயினை லாக் பண்ணிவிட்டு கீழே விட்டுருந்தோம் இல்லையா பின்னாடி, அதை கொண்டு திரும்பி இந்த ரப்பர் பேண்டுக்கு மேலே ஒரு 4 சுற்று சுற்றிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ரப்பர் பேண்டும் கவர் ஆகிடும். இந்த செயினோட டிசைனும் நம்மளுக்கு அழகாக தெரியும். பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். எப்படிடா இங்கே செயின் எப்படி வந்தது, எப்படி சுற்றுனாங்கன்ற மாதிரி. நம்மளுக்கு செயின் ஆக்வர்டாக வெளியே தெரியாது. இது பின்பக்கமே இருக்கிறதுனால உள்ளேருந்து எடுத்து சுற்றின மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த செயினை போட்டு சுற்றிக்க வேண்டியதான். நீங்கள் ஒன்று மேலேருந்து கீழே வரைக்குமே அதே 4 சுற்று செயினில் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே நீங்கள் எடுக்கும்போது ஒரு 5-6 சுற்று சுற்றிட்டு அடுத்தடுத்து வரும்போது ஒரு லைன் குறைச்சிக்கிட்டே வந்தோன்னா அதுவுமே அழகாக இருக்கும். மேலே ஒரு 6-7 லைன் செயின் சுற்றிட்டு அடுத்து வரும்போது 5, அடுத்தது 4 அப்படி சுற்றினீங்கன்னா இன்னுமே இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கும் நான் ஒரு 4 லைன் செயின் சுற்றிட்டு அதே மாதிரி நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பின்பக்கம் செயினை லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி கீழே முடிக்கும் போதும் லாக் பண்ணி முடிச்சிடணும். ரப்பர் பேண்டில் மாட்டிட்டோன்னா செயின் கழலாது. ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோட பிரைடோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டேன். அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் பிரைட்க்கு போட்டுட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறமா எனக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய். அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோவை பற்றினது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுப்பேன்.